பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. எல்லாம் சேர்த்துலுமா? பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. எல்லா கைத்துக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க கூட இருப்பவர், எங்கள் குறைகளை தீர்ப்பவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சாமி. எத்தனை வறுமை, ஏழ்மை, துக்கம், கஷ்டம், கண்ணீர், வியாதி, ஆண்டவரே அநேக சமயங்களில் யார் என் கூட இருக்காங்கன்னு தெரிலப்பா, யாரை நம்புறதுன்னு தெரிலப்பா. நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நீங்க துணை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை தேற்றுகிறதுக்காக, தேற்றவாளன் வரும்போது அவர் உங்களை தேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில கலந்திருக்கிற ஆவியானவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே இந்த காலவேளையிலே நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே இந்த வாளில நாளிலே சுமத்திலே வந்திருக்கிறோம். உம்மை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்புக்கொடுக்கிற ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து நாம் ரெண்டொரு பகுதியை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11 16 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 11 16 வசனங்கள் முடிய, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள் முடிய. 2 பேர் யாருன்னா வாசிக்கலாம். இருக்கலையா? யோவான் 16 வாமா, நல்லவாள் மைக்கில் மட்டும் அந்த மைக் வாங்கிக்குமா. யோவான் 16ஆம் அதிகாரம் 11 16 முடிய. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தும் உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை எடுங்க, பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, மாசிமா, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். போதுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 13 வசனங்கள் முடிய வாசி கேட்கலாம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேச நினைச்சேன், ஆனால் பேசல. ஒரு சில காரியங்கள் நம்ம வாசியுமா. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராவும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி எல்லாரும் கவனிங்க, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு நிலத்தை வித்தாங்க, நிலத்தை டிஸ்போஸ் பண்ணாங்க, நிலத்தை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. எப்பவுமே முதல்ல யாரு ஆண்டவர் காலி பண்ணுவார்னா வீட்டு தலைவனை தான் காலி பண்ணுவார். ஏன்னா தலைவிமார்கள் தான் கர்த்தர் அதிகமா தேடுறாங்க, தலைவன்மார்கள் கர்த்தர் அதிகமா தேடுறதில்லை. இன்னைக்கு எந்த சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா சபைகளும் போய் பாருங்க, பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு, ஆண்கள் கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்? பிஸி. வாட் ஃபார் வி ஆர் பிஸி? பிஸி ஃபார் ஒன்லி பில்லி. வயிற்று பழப்பிக்கு பிஸி. பைபிள் சொல்லுது அவங்களுடைய கடவுள் வைரம். யார் கடவுள்? வயிற்று பிழைப்புக்காக வேலை பார்க்குறவங்க, கத்தரை தேடாதவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு கடவுள் யாரு? வயிறு. வச்சுருக்காங்களா? சில கடவுள் பேர் சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஆமாம், அது ஒரு கடவுளாக கும்பிடுறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. முதல்ல வந்து ஆண்டவரிடத்தில் நிற்பவர் யார்? குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. வாசிமா. நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. முதல் வார்த்தை வஞ்சனை, ரெண்டாவது வார்த்தை பொய். எல்லாரும் என்ன பாருங்க, பக்கத்தில் அப்படியே லுக் கொடுங்க. வஞ்சனை பண்ணாத. யாருக்கு? வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, புருஷனுக்கு, உடன் பிறப்புகளுக்கு துரோகம். வஞ்சனை பண்ணாத. ரெண்டாவது வார்த்தை பொய் சொல்லாத. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து. உங்கள் வாயிலிருந்து பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளைகளை ஒரு கட்டளை. எல்லாரும் சொல்லுங்க. மனைவிக்கு பொய் சொல்லாமா? புருஷன்கிட்ட பொய் சொல்லாமா? அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லாமா? யாருக்கிட்ட பொய் சொல்லணும்? வாசிங்க. பொய் சொல்லாதிருப்பாயா. இப்ப பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வஞ்சனை, பொய். வாசிமா. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், இந்த வஞ்சனையும் பொய்யும் சொல்வதற்கு யாரா மேஜர்? யாரா? சாத்தான். அது என்ன பண்றான்? நிரப்புறானா. எத்தனை பேர் நிரப்புறீங்க? சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? பைபிள் சொல்லுது, உங்கள் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. என் இதயம், நம்ம எல்லாருடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கின்றது. உங்கள் இருதயத்தில் வாசிமா. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும், அதை நிலத்தை விற்ற பின்பும், அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, அந்த பணம் நீங்க விற்ற காசு உங்ககிட்ட இல்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். 4வது வார்த்தை நான் சொன்னேன். 1 வஞ்சனை, 2 பொய், 3 சாத்தான், 4 தேவன். அல்லேலூயா. தேவனிடத்தில் நீ பொய் சொன்னதென்ன? ஏன் இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் இங்கே எடுத்திருக்கிறேன்னு சொன்னால், ஏன் இந்த பகுதியை நான் தெளிப்படுத்தினா, இங்கே தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். கையெழுத்துக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஒரு தனி நபராக சித்தரிக்கப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மூவரில் மூவராய் திருத்துவ இறைவனாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முப்பெரும் தொழில்களுக்கு தலைவர்களாக ஆண்டவருடைய பிரசன்னம் விளங்குகிறது. இங்கே சொல்லப்படுகிற தேவன் என்ற வார்த்தை சொல்லாடல் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமான வார்த்தை. அல்லேலூயா. அப்படியே வாசிமா, கீழே வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே, அனனியா குடும்ப தலைவன் இந்த வார்த்தைகள் கேட்கையில் விழுந்து ஜீவனை விட்டான். என்னங்க? ஏன் விட்டான்? அவனே விட்டுருப்பானுங்களா? ஹார்ட் அட்டாக் சும்மா வருது, ஒன்றும் இல்லை. நேரா 1 கோடி கொண்டு வந்து சம்பவிப்பதை கூட்டோன்னா என்ன வரும்? சம்பவிக்குன்னா என்ன வரும்? பிரபாகரன் சிரிக்கிறார்.
நீங்க சொன்னதுதான் வரும், வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது, கிடைக்காத நம்ம கிடக்கும்போது ஒரு ஷாக், நெருடல், வலி, நெருக்கடி, நாம் நம்மை இழந்து விடுவோம். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. நாம் நம்மை இழக்கும் சூழல் இங்கே பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொன்ன காரியமாக பார்க்கப்படுகிறது. வாசிமா. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இவைகள் கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த, யாவரும் என்ன, அவருடைய சீஷன்மார்கள், அவர்கிட்ட வரவங்க போறவங்க, ஆண்டவரிடத்துல உதவி தேடி எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேதையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். வாலிபர்கள் இருக்கிறீங்களாப்பா? சபையில வாலிபர்கள் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை வாலிபர்கள் செய்யணும். இம்மானுவேல எழுந்து நில்லு. சர்ச்சில் என்ன வேலை செய்யற நீ? நான் வருவேன் போவேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யணும். கர்மா, தேவனுடைய காரியங்கள்ல ஈடுபாடு கொள்ளணும். தேவனுடைய ஊழியத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். இது என் வேலை இல்லை, கடவுள் வேலை. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை எப்படி ஊக்குவிக்க முடியும்? ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, சர்ச்சுக்கு வா, உபவாசம் பண்ணு. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. வாசிமா, இந்த பகுதியை முடிச்சிடலாம். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு. எவ்வளவு நேரங்க? 3 மணி. என்ன ஒரு காலம் போட்டுக்கிற மாதிரில. எத்தனை பேர் அடக்க ஆராதனை போயிருக்கீங்க? ஆஹா, சில பேர் போனதே இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. சபையில ஞானஸ்தான ஆராதனை இருக்கணும், சபையில திருமண ஆராதனை இருக்கணும், சபையில பிரதிஷ்டை ஆராதனை இருக்கணும், சபையில அடக்க ஆராதனை இருக்கணும். ஏனென்றால் இவைகளெல்லாம் இறைவன் திருச்சபைக்கு நியமிக்கப்பட்ட ஒழுங்குகள், முறைகள். இதெல்லாம் நம்ம சபையில நம்ம செய்யறோம். சரி, 3 மணி நேரம் கழிச்சு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். மனைவி, புருஷன் மனைவி 2 பேரும் வராங்க. இப்ப உள்ள வராங்க. பேதுரு அவளை நோக்கி, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, முதல் திருச்சபையினுடைய தலைவராக பேதுரு அவர்கள் இப்பொழுது அவளை பார்த்து சொல்லுகின்றார், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? எனக்கு சொல் என்றான். எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்படின்னு இல்லுமா? என்ன மனசு? ஒரே மனசு. அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கார்கள். அவர்கள் 2 பேராயிராமல் ஒருத்தரா இருக்காங்களாம். எப்போ? கல்யாணம் ஆன பிறகு. இருவர் என்ற சொல் ஒருவர் என்ற சொல்லுக்குள் அடங்குகிறது. இப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க வீட்டுல ஒரு மனம் இருக்குது. எதுக்கு? ஒன்னொன்னா சொல்லுவோம் பார்க்கலாம். வினோதன் சொல்லுமா, எதுலமா ஒரு மனம்? என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களா பாஸ்டர்? அநேக விஷயங்கள்ல ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம். காலையில ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லும் போது, என்னம்மா சொன்னேன் காலையில்? நான் நினைச்சேங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னாங்க. நான் என்ன நினைச்சேன் சொல்ல வரல, தெரியல, மறந்துட்டேன். நான் நினைச்சேன், அதை நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு பேர் தான் சில சமயங்களில் நான் யாருக்காக எதாவது செய்யணும்னு நினைப்பேன். ஆனா நான் செய்யறதுக்கு முன்னாலே லக்ஷ்மி அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. நான் இதை செஞ்சுட்டுங்க உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்வாங்க. ஐயோ, எனக்குள்ள அப்படி ஒரு தாட் இருந்துச்சுங்க, நீ செஞ்சிட்டியா, நல்லது. இதுக்கு பேர் தான் ஒரு மனம். ஹல்லேலூயா. எங்கே திருச்சபையில் ஒரு மனம் இருக்கிறதோ அந்த திருச்சபை நறுமணமாக விளங்கும். எங்கே வீட்டிலே ஒரு மனம் இருக்கிறதோ அந்த குடும்பம் விளங்கும்.
என்ன விளங்கும்? நல்லா இருக்கும், மங்களமா இருக்கும், செழிப்பா இருக்கும், சௌபாக்கியமா சேமமா இருக்கும். எந்த வீட்டுல பைபிள் சொல்லுது 1ஆம் அதிகாரம் யாக்கோபின் நிருபம் 5ஆம் வசனம், இருமணம் 8ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசி, 5 வாசிங்கன்னா 5, 6, 7 வசனம் வரலாம். இருமணம் உள்ளவர்கள் வாழ்நாள் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்ப 2 பேருக்கு ஒரு மனம் வந்துச்சுங்க. என்னத்துக்கு ஒரு மனம் வந்துச்சு? பொய் சொல்றதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் சாத்தானுக்கு இடம் கொடுறதுக்கும். இப்ப சர்ச்சுக்கு வேற வந்துட்டாங்க. எங்க வேற வந்துட்டாங்க? சர்ச்சுக்கு வேற வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பாஸ்டர் வேற, அந்த பாஸ்டர் பேர் தான் பேதுரு. இவங்களுக்கு ஒரு பாஸ்டர் வேற, ஏன்னா இவங்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு பாஸ்டர் வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், இப்போ பேதுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஹைலைட்டா பண்ண விரும்புறேன். பேதுரு என்ன சொல்ற பாருங்க, வாசிமத. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் எங்க வந்திருக்குதா? வாசற்படியிலே வந்திருக்கிறது. வாசல் பக்கத்துல வந்து நிக்குது. உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். என்னடா பாஸ்டர் இப்படி ஒரு மெசேஜ் எட்டாரு? இது என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம கடவுள் பயம் வரணும். ஹல்லேலூயா. புருஷனுக்கும் கடவுள் பயம் வரணும், மனைவிக்கும் கடவுள் பயம் வரணும், 2 பேரும் பார்த்து பிள்ளைகளுக்கும் கடவுள் பயம் வரணும். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக சித்தரிக்கப்படுகிறார். அவர் ஏதோ காற்று அல்ல. உஸ்ஸுன்னு வந்துட்டு உஸ்ஸுன்னு போறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? கொஞ்ச நேரம் கை தட்டி நல்லா என்ன பண்ணும், ஆற பண்ணும், தொப்புன்னு கீழே விழுந்துறாங்க, முடிச்சு போச்சு கதை. அதோடு இல்லை, தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது செயல்படுகிறார்? என்றைக்கு நாம் இயேசுவை குறித்து அறிவிக்கப்பட்டதோ, இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளமோ, நமக்குள்ளே அவர் வந்து நம்மை கிறிஸ்து வண்டையிலே வழி நடத்துகிற உபாத்தியாயராக செயல்படுகிறார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் வராவிட்டால் நான் கிறிஸ்தவனாக மாற முடியாது, கிறிஸ்தவனாக மாற முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய செயல் என்ன? அவர் கிறிஸ்து வண்டையிலே நம்மை வழி நடத்தக்கூடியவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். கொரிந்தியர் புத்தகத்திலே, நம் கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவன் அறிக்கை செய்ய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் அவனால் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆவியானவருடைய கிருபை, வரங்கள், பாதுகாப்பு நமக்கு வேணுமா வேணாவா? சரி, இது எங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம்? எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எருசலேமில் தரித்திருங்கள். ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும்னா வெளிப்படையாக அல்லது ரகசியமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் தேவ பிரசன்னத்தை நாம் நாடுகிற மக்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே அமருகிற மக்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவளை நாம் தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம எல்லாரும் தெரிந்த பகுதி கூட, அது வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆசீர்வாதம் சொல்லும் போது கூட
எப்படி சொல்லும்? பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இல்லையா? இந்த பகுதியில் வாசிக்கும் போது கூட என்ன சொல்றோம்? 3 பெயர்களை நாம் பார்க்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் ஆவியானவர் ஒரு நபராக, அவர் ஒரு மனிதராக அல்ல, அவர் ஒரு இறைத்தன்மை மிக்க ஆழ்த்தத்துவம் உடையவராக நம்மதிலே அவர் அசைவாடுகின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்லும் போது கூட நம்ம என்ன பண்றோம்? பேசப்படுறோம். அப்போஸ்தலர் நடபடி 28ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை ஆவியானவர் பேசினார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இல்லாமல், ஆவியர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் இயல்பு வாழ்க்கை, நம்ம இங்க ஆவியானவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பல பெயர்கள் கொடுக்கப்பட்டதுல நான் 1, 2 சொல்றேன் பாருங்க. தூய ஆவி, ஹோலி கோஸ்ட். ஆவி, ஸ்பிரிட். கடவுளின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவரின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேற்றரவாளன், ஆலோசகர். இப்படிப்பட்ட பல நாமங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, வேதாகமத்துல சில சிம்பிள்ஸாக பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் புறா, அந்த பிக்சர் போடுமா? எத்தனை பேருக்கு தெரியும் புறா? கண்ணுல பார்க்குறோம், ஹார்ட்ல பதிய வைக்கணும். ஓகேவா? ரொம்ப அருமையான மென்மையான வெண்புறா. இதுக்கு பேர் என்ன? இந்த சம்பவத்தை எங்க நம்ம பார்க்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிள் எடுங்க, இந்த காட்சியை பாருங்க. அப்படியே அங்க பாருங்க, 3ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று, அந்த பிக்சர் போடுமா? ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எத்தனை பேரு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலையோ? you have a chance. அபிஷேகம் என் வாழ்க்கையில செயல்படணும்னு சொன்னா வேதாகமத்தின் பிரகாரம் நாம் மூழ்கி திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் ஃபுல் பேப்டிசம். தெளிப்பு ஞானஸ்தானம், ஸ்ப்ரிங்க்லிங் பேப்டிசம் இல்லையா? இதெல்லாம் வேதாகமத்தில் நம்ம சொல்லப்படாது. ஆனால் திருச்சபை தந்தையர்கள் அதை திருச்சபைக்காக ஒழுங்குபடுத்தியிருக்கார்கள். அதுல செல்லாத நம்ம சொல்றதுக்கு உரிமை இல்லை. ஆனால் முறையான ஞானஸ்தானம் என்பது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் பேப்டிசோ, மூழ்கி எழுதல், பேப்டிசம், எமர்சன் பேப்டிசம், திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுதல். யோவான் ஞானஸ்தானம் பேரு திருமுழுக்கு பேப்டிஸ்ட் தான். இங்கே இந்த பிக்சரை பார்க்குறோம். அப்படியே உங்க கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. இதை கேரக்டர் அப்படியே பாருங்களேன். ஒன்று ஒன்றா சொல்லாமா? இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் அட சொல்லுங்களேன். ரொம்ப அழகா இருக்கு. ஜென்டல். அழகுக்கு பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜென்டலானவரா? கட்டாயப்படுத்தி யாருக்குள்ள வரமாட்டார். அல்லேலூயா. ஜென்டில் ஸ்பீட். 120 பேர் கூடியிருந்தாங்களாம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். ஆவியானவர் இறங்கினாராம். அங்கே அசைவு உண்டாயிற்றான். பூமி அதிர்ந்தது, வீடு அதிர்ந்தது. ஆவியானவர் இறங்கும் போது அங்கே சத்தம் உண்டாயிற்று. கிட்டத்தட்ட 17 பகுதி வாழ் மக்கள் சேர்ந்த இடத்துல அவரவர்கள் பாஷையில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. பல்வேறு விதமான பாஷையினால, நவமான பாஷையினால பேசி பரிசுத்த ஆவிக்குள் அவர்கள் நிரம்பினார்கள். கைத்தட்டுக்கிறத சோத்திரம் பண்ணுங்க. சரி, இப்போ இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானுடைய காட்சி, அவருடைய ஊழியத்துக்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். அவர் திருமுழுக்கு பெற்று எழும்போது, திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் பேசுகிறார். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ இயேசுவே,
இயேசுவே 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 இயேசுவே. அந்த பிக்சர் போடுமா? ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானத்தை திருமுழுக்கு பெற்றிருக்கீங்க? வானம் திறக்கணும்னு சொன்னா, அபிஷேகம் நம்ம மேல இறங்கணும்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், யோவான் ஸ்நானன் ஆண்டோடு பேசுகிறாரு, ஆண்டவரே, உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற வேண்டிய நான் என்னிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் பேசுகின்றார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பேசுகின்றார், குமாரனாகிய கிறிஸ்துவான திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தூய ஆவியராக தேவன் புறாவை வெண்புறா போல மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றார், தோல்மையில் அமர்கிறார். எத்தனை பேர் இந்த அனுபவம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஓரா பாபா பா ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல வரும்போதே தன்னை போல தானா விடுதலை வந்துடுங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது எல்லாரும் கைத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒருவரை தாய் தேற்றுவது போல தேற்றக்கூடிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். அது ரொம்ப மென்மையா இருக்குது, வெண்மையா இருக்குது, நல்லது. எத்தனை பேருக்கு தெரியும் அது தூய்மையானது? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாவே பரிசுத்தம் உள்ளவர் தான். அல்லேலூயா அல்லேலூயா. அவரில் எந்த விதமான பாவம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. கரை திரை முதலானவைகள் இடத்துல இல்லை. அவர் தூய்மையான ஆவி, தூய்மையின் ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆதியாகமத்தை அப்படி திருப்புங்க. நோவா காக்காவை அனுப்புனாரு. காக்கா என்ன பண்ணுச்சு? காகம். காக்கா அப்படின்ட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜ். காகத்தை அனுப்புறார். காகம் என்ன பண்ணுச்சு? ஆறாம் அதிகாரம் நோவா புத்தகத்தை யோ சாமிகளா, இந்த கதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நோவா பிரளயம் இல்லையா? பிரளயம் வந்தபோது ரெண்டு ஒவ்வொன்றும் ஜாதி ஜாதியா ஜோடி ஜோடியா ஆண்டவர் நோவா பேழைக்குள்ள அனுப்பிச்சார். பேழைக்குள்ள அனுப்பிச்ச உடனே அங்கே ரெண்டு பட்சிகளை நோவா வெளியே அனுப்புகின்றார். முதல் பட்சி அனுப்புறாரு. யார் அனுப்புனாரு? புறாவை அனுப்புகிறார். புறா என்ன செய்யுதான், சுத்தி தண்ணி வற்றாதபடினாலே ஒரு ஒலிவ கொத்த அப்படியே ஒலிவ கொத்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. அதையும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதேகும் ஜலம் இருந்தபடியால், எல்லாரும் பாருங்க, உள்ளங்கால் வைக்கும் இருக்கும் இடம் காணாமல் திரும்ப பேழையிலே அவனிடத்தில் வந்து அவன் கையை நீட்டி பேழையிலே சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. காகம் போச்சு, திரும்பி வரல. புறா போச்சு, ஆனால் திரும்பி வந்துச்சு. அல்லேலூயா. ஏன் காகம் திரும்பி வரல? இது ரெண்டுத்துக்கும், ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் வித்தியாசம். காகம் மாம்சத்துக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். எங்க சோறு கண்ட இடம் சுகம், வேலை கண்ட இடம் சுகம், எங்க தீனி கிடைக்குதோ அங்க அது தின்னுட்டு சைலண்ட் ஆயிடும். ஆனா புறா அப்படி அல்ல. அது என்ன வேலைக்காக வெளியே அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை முடித்துவிட்டு மறுபடியும் திரும்பி உள்ளே வருகிறது. யார் அனுப்பினாரோ
இடத்துக்கே திரும்பியது. ஆவிக்குரியவர்கள் வேதம் சொல்கிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கார்கள். கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்கும், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய வித்தியாசமே உண்டு. ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் ஒரு போராட்டத்தின் மத்தியில் சிக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி ஆவிக்குரியவர்களை அவர் பாதுகாப்பார். ஆவியானுடைய பிரத்யேகமான 2 வேலை. முதல் வேலை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. 2வது வேலை பிசாசின் கையிலிருந்து, பிசாசின் சறுக்கல்களிலிருந்து, பிசாசுடைய சோதனைகளிலிருந்து, பிசாசுடைய வெறிச்சலிலிருந்து ஒரு தனிநபரை பாதுகாப்பது. ஹல்லேலூயா. இந்த 2 பிரதானமான உத்தியோகத்துக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் தேவை. ஆவியானுடைய செயல்பாடுகள் இல்லாமல், ஆதரவு இல்லாமல், தேர்தல் இல்லாமல், வழிநடத்து இல்லாமல், 3வதாக நம்மால் சாட்சியாக வாழ முடியாது. எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் சாட்சி சொல்றோம். நான் சாட்சியா வாழணும்னா எனக்கு கடவுள் துணை இருந்தால் தான் நான் சாட்சியா வாழ முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கு பின்மாறி போய்விட்டார்கள். ஏன்? காரணம் என்ன? அவர்களால் தன் ஆன்மீக வாழ்க்கையை காக்க முடியவில்லை, விசுவாசத்தை காக்க முடியவில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையை காக்க முடியவில்லை, அவர்களால் தங்கள் இயல்பு வாழ்க்கை காக்க முடியவில்லை, கிறிஸ்தவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். காரணம் என்ன? இந்த ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல், வழிநடத்தல், பாதுகாத்தல் இல்லாதபடினாலே பின்மாற்றம் ஒருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா சத்துரு நம்மை பறித்து கொண்டு போய்விடுகிறான். நாம் வேதம் சொல்லுதுன்னா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். இந்த வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற சாத்தானுடைய விதியிலிருந்து, கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் நாம் இந்த பூமியிலே நாம் சாட்சியாக வாழ முடியாது. சொன்ன பல சின்னங்களாக பரிசுத்த ஆவியானவர் சித்தரிக்கப்பட்டிருக்கார் வேதாமத்திலே. முதல் சின்னமாக புறா. 2வது நீங்க ஒரு சின்னத்தை பார்க்கணும் சொன்னா, ஒருவேளை பிக்சர் இல்லாமல் இருக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 23 29 வசனங்களை வாசிக்கும் போது, 28 23 வாசிக்கும் போது அவர் மழையாக வருகிறவராக சித்திக்கப்படுகிறார். எசேக்கியேல் புஸ்தகத்திலும் 28ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களிலே நாம் இங்கே வாசிக்கின்றோம். 3வதாக நதி அல்லது தண்ணீராக சித்தரிக்கப்படுகின்றார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 38 39 3 வசனம் வாசிங்க. வாட்டர், தண்ணீராக அவர் அல்லது நதியாக, ரிவராக அவர் சின்னமாக சித்தரிக்கப்படுகின்றார். வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த நதி வேறொன்றுமல்ல, தூய ஆவியானுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ரட்சிப்பு, நிம்மதி, அமைதி. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க? நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு அமைதி வாழ்வு உண்டாகும், மகிழ்ச்சி வாழ்வு உண்டாகும், ஒரு நல்ல இன்னர் ஃபீலிங் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நான் நல்லா இருக்கிறேங்க சொல்ல முடியுமா? அதற்கு தூய ஆவியாருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவர்
நதியாகவும் தண்ணீராகவும் சித்தரிக்கப்படுகிறார். எத்தனை பேர் நெருப்பு தெரியும்? இன்னைக்கு ஏன் இறைவனை நாம் அக்கினியாக வழிபடுகின்றோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எஸ்ஐயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 வசனம் வாசிக்கும் போது அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இங்கே இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எலியா பலி செலுத்தும் வேலை வந்தபோது பலி செலுத்துகின்றார். 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அந்த பலி செலுத்தும் வேலையை நடந்தபோது வேதம் சொல்கிறது. அப்படி வாசிமா? அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, இது ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய செயலும். பாருங்க, ஒவ்வொரு முறையும் பொதுவா தமிழர் வழக்கத்தின் பிரகாரம் யாரெல்லாம் கோயிலுக்கு போறாங்களோ அர்ச்சகர் வந்து தட்டுல கற்பூரத்தை கொளுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு? நீட்டுவார். அங்க நீட்டும் போது நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? தொட்டு சொல்லுங்களேன், நான் என்ன புதுசா சொல்றேன், தொட்டு ஏன் யாரை கும்பிட்டாங்க? அர்ச்சகரை கும்பிட்டாங்களா? பூஜாரியை கும்பிட்டாங்களா? யாரை கும்பிட்டாங்க? வாய் திறந்து பேசுங்க. அல்லேலூயா. எதை கும்பிட்டாங்க? கல்யாணம் பண்ணும்போது நடக்கும். எந்த கிராமத்திலும் வழக்கத்தின் பிரகாரம் ஆர்த்தி எடுக்கும்போது இறப்பு நேரத்துல முதல் தலைச்சம்பிள்ளை எரிச்சு தான் என்ன பண்ணுவாங்க? சாம்பல் ஆக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் அநேகர் கேண்டில் கொளுத்தி என்ன பண்ணுவாங்க? கேண்டில் தொட்டு என்ன பண்ணுவாங்க? இது ஒருவேளை நமக்கு ஒரு பிரம்மையாக இருக்கலாம். ஏதோ இவங்க தப்பான செயலை செய்யறாங்களே, இப்படி கடவுள் இருப்பாரா? இல்ல. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நான் உலகுக்கு ஒளியாக இருக்கேன். கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கின்றேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆதவரை உண்டாக்கின ஆண்டவர், பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் உண்டாக்கின ஆண்டவர் நீதியின் சூரியனாக பிரமிக்கும்படியான ஒளி விளக்காக விளங்கி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பகுதியை நான் சொல்றேன். அவர் காற்றுக்கு சமமாக சிம்பலாக பேசப்படுகிறார். நிக்கேதேமிட்ட சொல்றாங்க, வாசி பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2, ஆதியாகமம் 1:1, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு சமமாக இருக்கிறார். நிக்கேதேமுக்கு சொல்லும் போது ரட்சிப்பை குறித்து பேசும்போது இங்கே அவர் விதமாக சொல்லுகின்றார். அழகா ஒரு சித்திரிக்கிற ஆண்டவர் பேசுற பாருங்க. காற்றானது எந்த இடத்திலிருந்து வருகிறது, எந்த இடத்தில் போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆனா அந்த காற்று வருவதை உன்னால் காண இயலும். எப்படி? அசைவுகள். கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் கண்களால் காண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? பேய் ஓடுதுன்னா தானா ஓடலை. பில்லி சூனிய கட்டுகள் உடையனா தானா உடையல. தேவ ஆவியான் வரும்போது தான் இறங்கும் போது தான் இதெல்லாம் உடையும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துக்கலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில இந்த தூய ஆவியர் நம்முடைய வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று பொதுவாகவே குடும்பங்கள்ல மேல் ஆதிக்கம், ஃபீமேல் ஆதிக்கம், மேல் ஆதிக்க சக்தி, ஃபீமேல் ஆதிக்க சக்தி, பெண் ஆதிக்க சக்தி,
எங்கே செயல்படுகிறதோ அங்கே ஆவியாவுடைய ஆதிக்கம் குறைவுபட்டிருக்கும். இப்போ ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். முடிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வீட்டை அல்லது என் வாழ்க்கை நான் ஆள வேண்டாம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளும்படியாய் நான் படிக்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று பவுல் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆவியானுக்கு ஒப்பு கொடுப்போமா? அனனியா சப்பையோடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கின்றார். ஆவியானுடைய செயல்பாடுகளிலே நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்கிற ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பிதாவை மகிமைப்படுத்துவார். என்னுடையதிலிருந்து அவர் எடுத்து பேசுவார். எல்லா கண்களை மூடி சுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் ஆண்டவரே காற்றாக வீசுகிறீர் சுவாமி. ஆனால் எங்களால் பார்க்க இயலவில்லை. கிணிமதாக நிற்கிறீர் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, ஏசியாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக கொடியேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். அவர் வெற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாருடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சீஷர்கள் எங்கெல்லாம் புறப்பட்டு சென்றார்களோ, அப்போஸ்தலர்கள் முழுவதும் வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்று. எங்கெல்லாம் சீஷன்மார்கள் புறப்பட்டு சென்றார்களோ அங்கெல்லாம் மக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்றைக்கும் அதே காரியத்தை ஆண்டு செய்து கொண்டிருக்கின்றார் ஆவியானவர் மூலமாக. சொல்லாம, ஆவியானவரே என் வாழ்க்கையில செயல்படுங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க சுவாமி. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எல்லாம் சேர்த்து சொல்லமா? ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆண்டவருடைய ஆவியானவர் கிறிஸ்துவால் நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர். காத்திருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கும்படியாக தூய ஆவியரை அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருப்பார். கையை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னேன். அவர் விட்டு சென்ற அதே திருப்பணியை செய்வதற்காக, பாஸ்டர் மகிமதாஸ் பாஸ்டர் முன்னால வாங்க. அவர் விட்டு சென்ற அதே வேலையை செய்வதற்காக, ரட்சிப்பின் வேலையை செய்வதற்காக, அதே ஊழியத்தை செய்வதற்காக ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. ஏதோ கை தட்டினா வந்து கை தட்டாத போறதுக்கும்
அவரது ஆவி இல்லை, நம்மோடு கூட நிரந்தரமாய் வாழும்படியாய் வந்திருக்கிற ஆவியானவர். கண்ணமோடு சொல்லாமா, ஆண்டவரே என் கூட நீ இல்லாவிட்டா வாழ முடியாது சுவாமி. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நிரந்தரமாக நம்மை ஆளுகை பண்ணும்படியாக, நம்மை ஆட்கொள்ளும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, நமக்குள்ளே வாசமாயிருக்கும்படிக்கு பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் தான், கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்டவர் தான் தூய ஆவியர். அந்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குறைகளை களைவோம், குற்றங்களை களைவோம், அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி இதய கண்களை திறந்து, இன்றைக்கு ஆவியானவர் என்னோட நம்மோட பேசிக்கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், வேலை ஊழிய சமுதாயத்துல ஆவியானவர் வந்து நம்மை ஆளுகை பண்ணும்படியாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நாம் இதய கண்களை திறந்து தேவ ஆவியானவரை வரவேற்போமா. பிதாவாக தேவனே உமக்கு ஹல்லேலூயா, குமாரனாக கிறிஸ்துவே உமக்கு ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும்படியாக இந்த நாளிலே எங்களோட நீங்க பேசுனீங்கப்பா. வந்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை ஆவியானவர் நீர் நிரப்பி கொண்டு ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி, சுகப்படுத்தி, பலப்படுத்தி, குணப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவர் நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றே நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவர்களுக்குள் நிலைத்திருக்கும் போது கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வார் என்ற வேத சத்தியத்தின்படி சத்திய ஆவியானவர் எங்களுக்குள் வரும்போது சகலத்தையும் ஆண்டவரே நடத்த கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்க சத்திய ஆவியானவர் எங்களுக்குள் வரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க வந்து எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து பூர்ணமாய் கிறிஸ்து வழியில நடத்தி பிதாவுடைய வழியை சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை பலப்படுத்தும் சுவாமி. எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மன கஷ்டம், பண கஷ்டம் ஆண்டவரே, குடும்பத்துல வறுமை ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து நீர் முற்றிலும் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்திங்கப்பா. சபையில ஆண்டவரே சோர்வு இராதபடி என் தேவனாக கர்த்தர் சபையில நாங்கள் முன்றாக தூண்களாக நிற்க ஆண்டவரே 30-60 ஆத்துமா அறுவடை செய்யக்கொள்ள சபைக்கு நாங்களும் தூண்களாக இருக்க எங்களை ஆவியானவர் நிரப்பி எங்களை கைட் பண்ணும்படியா, எங்களுக்கு முன்பும் பின்பாகவும் நீர் இருந்து எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி, எங்கள் எண்ணம், யோசனை, நினைவுகள் ஆண்டவரே ஆவியானவர் கட்டுத்திட்டத்துக்கு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கேற்ற ஒவ்வொரு சத்தியத்தின்படி நாங்களும் நடந்து கொள்ள எங்களை தகுதியேற்ற பாத்திரமாய் புதுப்பித்ததற்காக, எங்களை ஆண்டவரை எச்சரித்ததற்காக, ஆண்டவரை நிரப்பினதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் சபையின் போதகரமாவும் ஆண்டவரை சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஆவியின் அபிஷேகத்துல நிரப்பி இனி ஆண்டவரை ஒருபோது நாங்கள் பின்னோக்கி போகாதபடி உம்முடைய வருகைக்கு நாங்களும் ஆயத்தப்படுத்துகிற கூட்டமாய் சபையாய் நிற்க எங்கள் சபையும் மலையின் மேல் கட்டப்பட்ட தீபத்தை போல நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேங்க்யூ. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியரோடும் ஆசீர்வாதம், ஐக்கியம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாறி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாறி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒருவரை ஆசீர்வதித்து சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.